நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க. அப்புறம் நான் ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் ஸ்டாக்ஸ வாங்குவேன். அப்புறம் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுவேன். எஸ்ஐபி போடுவேன். எஸ்டபிள்யூபி போடுவேன். இல்ல நான் வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுருக்கேன். ஆர்டி போட்டுருக்கேன். இந்த மாதிரியான இன்வெஸ்டிங்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இல்ல நீங்க இன்வெஸ்டரா ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ இந்த வீடியோல ஒரு இன்வெஸ்டர் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. அதாவது என் வாழ்க்கையில நான் 1 வருஷமா நான் ஷேர் மார்க்கெட்ல இருக்கேன். நான் வந்து அப்சல்யூட் பிகினர் தான். பட் நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ரெகுலரா மார்க்கெட்ட வந்து பார்த்தேன். சோ சில விஷயங்கள வந்து நான் கத்துக்கிட்டேன். சோ இந்த வீடியோ கம்ப்ளீட் ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோவா இருக்கும். இத நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நான் பண்ண தப்பு நீங்க தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம நான் இழந்த இடத்துல நீங்க வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். சரிங்களா? அத எழுதி வச்சிருக்கேன். சோ இந்த வீடியோ வச்சு நீங்க ஒரு ஷேர வாங்கினாலும் சரி, இல்ல நீங்க ஒரு ஃபண்ட்ஸ்லயோ இல்ல எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் அது உங்க ரிஸ்க்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்கல்ல. அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். 2வது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேருமா நானும் ஒருத்தன் தான். சோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் பாயிண்ட், ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. நம்பர் 1, உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்க டைவர்சிஃபை பண்ணணும். நீங்க என்னோட யூடியூப் சேனல்ல நீங்க நிறைய வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, இது டைவர்சிஃபிகேஷனும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எடுங்க, ஸ்டாக் எடுங்க, எது பார்த்தாலும் டைவர்சிஃபை பத்தி அதிகமா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பேன். இது எதுக்கு அப்படின்னா, சி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம் தெரியுமா, அந்த பணத்தை நம்ம வந்து கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வாரன் பஃபட்டோட, அதாவது இன்வெஸ்டர்ல பெரிய இன்வெஸ்டர், படா படா இன்வெஸ்டர் யார் பாத்தீங்க அப்படின்னா வாரன் பஃபட் தான். அவர் என்ன சொல்லுவாருன்னா, டோன்ட் லூஸ் யுவர் கேபிட்டல், அதாவது நீங்க போட்ட பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்ல என்னைக்கும் இழந்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் கேபிட்டல். சோ அதை காப்பாத்துறதுக்கு தான் டைவர்சிஃபிகேஷன் வந்து யூஸ் ஆகும். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். நம்பர் 1, இப்போ உங்க போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கா? இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு 4 ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டாக் இருக்கு, இங்க ஒரு கோல்டு ஸ்டாக் இருக்கு, இங்க ஒரு பேங்கிங் ஸ்டாக் இருக்கு, இங்க ஒரு ஃபினான்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் ஏதோ ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து நல்லா போகுதுன்ற பட்சத்துல இப்போ வந்துட்டு ஆட்டோமொபைல் செக்டர் நல்லா போகும். ஏன்னா இவென்ச்சுவலி மார்க்கெட் நல்லா போகுது அப்படின்னாலே ஆட்டோமொபைல் செக்டர் வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான செக்டர். ஸோ நல்லா தான் போகும். 2வது, பேங்கிங் செக்டரும் நல்லா தான் போகும். ஏன்னா இவங்க வந்து லோன்ஸ் எடுப்பாங்க, வாங்குவாங்க, கேஷ் டெபாசிட்ஸ் இருக்கும், பண வர்த்தகங்கள் இருக்கும், நல்லா இருக்கும். 2வது, மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா அதுல வந்து சில அலிகேஷன்ஸ் வந்து மாட்டோம். ஸோ இது வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கோல்டு வந்து டவுன் இருக்கும். மார்க்கெட் நல்லா போறப்போ இவென்ச்சுவலி கோல்டு வந்து பேரலா தான் வந்து மூவ் பண்ணும். சரிங்களா? சோ இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இந்த இடத்துல ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இந்த வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ நீங்க இப்போ இது 4 பிரிச்சு போட்டிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 250 ரூபாய், 250 ரூபாய், இதுல ஒரு 250 ரூபாய் போட்டிருக்கீங்க, இதுல ஒரு 250 ரூபாய் போட்டிருக்கீங்க. சரிங்களா? 4 250 ரூபாய் போட்டிருக்கீங்க. இது வந்து 100 ரூபாய் கம்மியாகுது. அதே மாதிரி கோல்டு 100 ரூபாய் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்க 200 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது, இங்க 200 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க போட்ட 1000 ரூபாய் நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ணலனாலும் நீங்க போட்ட 1000 ரூபாய் காப்பாத்திட்டீங்க. ஈவென்ச்சுவலி ஒருவேளை மார்க்கெட் இன்னும் நல்லா இருந்து இந்த இடத்துல உங்களுக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட், இங்க ஒரு 500 ரூபாய் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 1000 ரூபாவை ஈஸியா 2000 ரூபாய் மாத்திட்டீங்க. இந்த 2 ஸ்டாக்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டே. சரிங்களா? சோ இந்த மாதிரியான மார்க்கெட் மூவ்மெண்ட்டும், மார்க்கெட் அலிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கேபிட்டல் காப்பாத்தலாம். அது மட்டும் இல்லாம ப்ராஃபிட்டும் வந்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கொரோனா சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்களேன். கொரோனா சிச்சுவேஷன்ல என்னாச்சு? எல்லா ஷேரும் வந்து கீழே போச்சு. ஆனா மெடிக்கல் ஸ்டாக் வந்து மேல இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல ஏதாவது ஒரு இடத்துல மெடிசன் ஸ்டாக் இருந்தது அப்படின்னா, அது மட்டுமே உங்க சம ப்ராஃபிட் வந்து கொரோனா டைம்ல வந்து கொடுத்துருக்கும். சரிங்களா? சோ டைவர்சிஃபிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க டைவர்சிஃபை பண்ண மாட்டேன், அப்புறம் ஒரே ஸ்டாக்ல தான் எல்லாத்தையும் காசு போடுவேன் அப்படின்னா, நீங்க தோக்கறதுக்கான பர்சன்டேஜ் 99.9% இருக்கு. சரிங்களா? பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, எக்ஸ் ஆன் ஒன் பேஸ்கெட். இது வந்து ரொம்ப காமனா இன்வெஸ்டிங்ல பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா, இந்த பேஸ்கெட் தான் ஒரு ஸ்டாக்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து எந்த ஸ்டாக்கா வேணா இருக்கலாம். ஒரு ஆட்டோமொபைலா இருக்கலாம், பேங்கிங்கா இருக்கலாம், இல்ல கோல்டா இருக்கலாம், கோல்டு பீஸ், ஐடி பீஸ் எது வேணா இருக்கலாம். கேபிட்டல், அதாவது கேபிட்டல் தான் இந்த இடத்துல வந்து முட்டை. சரிங்களா? உங்களோட மொத்த முட்டையையும் நீங்க ஒரே பேஸ்கெட்ல வந்து போடுறீங்க. ஓகே? இப்போ இது புடிச்சிட்டு இருக்க தரதான் வந்து மார்க்கெட் நினைச்சுக்கோங்க. இப்ப அந்த மார்க்கெட் சரியுது அப்படின்னா இந்த மொத்த முட்டை கீழே விழுந்து உடைஞ்சிரும். சரிங்களா? சோ இது நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க டைவர்சிஃபை பண்ணி தான் உங்களோட காசை நீங்க வந்து போடணும். நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இயற்கையாவே டைவர்சிஃபை ஆகி தான் இருக்கும். நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் கொடுக்க வித்தியாசத்தை ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஒருவேளை நீங்க ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க டைவர்சிஃபை பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி ஒரே இடத்துல போட்டீங்க அப்படின்னா நீங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரி சொன்ன மாதிரி 99.9% தான் இருக்கும். சரிங்களா? சோ நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டலை டைவர்சிஃபை பண்ணி தான் ஸ்டாக்ஸ் வாங்கணும், இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணுமே தவிர ஒரே பேஸ்கெட்ல உங்க மொத்த கேபிட்டல் போட்டு வீணடிச்சிடக்கூடாது. சோ 2வது பாயிண்ட், ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் டைமிங் த மார்க்கெட். நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்துல வந்து பயங்கரமா நீங்க வந்து மண்டையை போட்டு குழப்பீங்க. அப்படின்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இது 2 வந்து பயங்கரமா வந்து மண்டையை போட்டு குழப்போம். நான் ரொம்ப சிம்பிளா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க. நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 4000 ரூபாய் பட்ஜெட் இருக்கு. என் சம்பளத்துல இருந்து என்னால 4000 ரூபாய் வந்து ஒதுக்க முடியும் அப்படின்னா அடுத்த 1 வருஷத்துக்கு நீங்க இந்த 4000 ரூபாய் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஒதுக்கணும். அதே மாதிரி இந்த பணம் இருக்கு தெரியுமா, இந்த பணத்தை எக்காரணத்துக்கு ஒன்று எடுத்துடக்கூடாது. மிடில் கிளாஸ்க்கு இது ரொம்ப கஷ்டம் தான். நானும் மிடில் கிளாஸ் தான்.
நானும் ஒரு சூழ்நிலை எல்லா பணத்தையும் எடுத்துட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் சரிங்களா? ஏன்னா இந்த பணம் இருக்குல்ல, இந்த பணம் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டா சொல்ல போறேன். இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ரெகுலரா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 ஸ்டாக்க சொல்றேன். இப்போ உங்க லிஸ்ட்ல வந்துட்டு ஐடிசி இருக்கு. அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் இருக்கு. டாடா ஸ்டீல் இருக்கு. அப்புறம் வந்து ரிலையன்ஸ் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இது 4த்தையும் வந்து பக்காவா ரிசர்ச் பண்ணணும். ஓகேவா? அடுத்த 5 வருஷத்துக்கு இது தான்டா அப்படின்னு முடிவு பண்ணணும். ஏன்னா நீங்க இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு லாங் டேர்முக்கு தான் உங்க கோலை வந்து செட் பண்ண போறீங்க. சரிங்களா? சோ அடுத்த 5 வருஷத்துல எந்த டெக்னாலஜி பூம் ஆகும், அதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்க வந்து உள்ள வரணும். ஒரு ட்ரஸ்ட் 100% வச்சு நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிசி ஸ்டாக் வந்து 250 ரூபா இருந்தாலும், இப்போ நீங்க வச்சிருப்பீங்க தெரியுமா ஒரு பட்ஜெட் ஐடிசிக்குன்னு, அதை நீங்க வந்து வாங்கிக்கணும். இதே வந்து ஒரு வருஷம் கழிச்சு இது வந்து 300 ரூபா ஆகுது அப்படின்னாலும், இல்ல 350 ரூபா ஆகுதுனாலும் அந்த பட்ஜெட் வந்து ஒதுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்ல ப்ரோ நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டா தான் போடுவேன் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து என்ஏவி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது குரூப் ஆஃப் ஃபண்ட் சேர்ந்தது, அதாவது குரூப் ஆஃப் ஸ்டாக் சேர்ந்தது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். சரிங்களா? இது வந்து மேலே ஏறும், கீழே வந்து மைனஸ்ல வரும். அதெல்லாம் நீங்க கண்டுக்கவே கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படின்னா 4000 ரூபாய் நீங்க வந்து போட்டுட்டே இருக்கணும். சரிங்களா? சோ இதுதான் வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். இதுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மியூச்சுவல் ஃபண்டா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, பக்கா ரிசர்ச் வேணும், பக்கா ட்ரஸ்ட் வேணும். இது வந்து கீழேயே மார்க்கெட் கீழேயே போனாலும் கிராஷ் ஆகாத வரைக்கும் இது எனக்கு அண்டர் வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜாலியா வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அது பேர் தான் வந்து ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட். இது பண்றவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து டைம் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு இன்வெஸ்டா, நீங்க வந்து ஒரு ட்ரேடர் கிடையாது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிராஃப்ன்றது மேல கீழே மேல கீழே மேல கீழே போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் வந்து ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நியூஸ் சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நியூஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இன்வெஸ்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த அப் அண்ட் டவுனை ப்ரெடிக்ட் பண்றது தான் டைமிங் அப்படி வந்து சொல்லுவாங்க. இது வந்து ட்ரேடர்ஸ் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ட்ரேடர்ஸ்ன்றவங்க அன்னைக்கு வர லாபத்தை வந்து முயற்சி பண்றவங்க. அதாவது ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல, அதாவது கீழே இருக்கும் போது வந்துட்டு வாங்கிக்கிறது, மேலே வர்றப்போ விற்கிறதுன்ற மாதிரியான ஒரு ஷார்ட் டேர்ம்ல வித்துட்டு இருப்பாங்க. ட்ரேடிங் இஸ் நாட் அ கேம்லிங் அன்லெஸ் யூ நோ த நாலேஜ். பட் ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 90% இருக்கு. ட்ரேடர்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 90% இருக்கு. ஸோ சாய்ஸ் இஸ் யோர். ஸோ நீங்க டைமிங் பண்ணாம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து ஜெயிக்கலாம். அதே மாதிரி இதுல ஒரு ப்ரோ டிப் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் அப்போ நீங்க வந்துட்டு டைம் பண்ணலாம் தேவையில்ல. நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணா போதும். இல்ல ப்ரோ நான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் ரெகுலரா வாங்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 விஷயங்கள் வந்து தேவைப்படும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஷ், இன்னொன்னு வந்து கரெக்ஷன். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணணும். நான் போக போக வீடியோஸ் சொல்றேன். பட் இப்போதைக்கு ஒரு பிகினரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தேர்ந்தெடுங்க. அன்லெஸ் டைமிங் த மார்க்கெட். சரிங்க? ஓகே. அதே மாதிரி இன்வெஸ்டருக்கும் டெக்னிக்கல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேண்டல்ஸ்டிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டெடிகேட்டான வீடியோ பண்றேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா டெடிகேட்டா வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போட போறோம். ரொம்ப ஓல்டு ஸ்கூலா போட போறது கிடையாது. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? ஸோ 3வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க லாங் டைம் இன்வெஸ்டரா இல்ல ஷார்ட் டைம் ட்ரேடரான்றத நீங்க தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். இது வந்து இன்வெஸ்டிங்ல ஒரு மிகப்பெரிய பிளே வந்து உருவாக்கும். இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா நம்ம லாங் டேர்ம்னு எதையும் சொல்ல முடியாது, ஷார்ட் டேர்ம்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு 5 வருஷமே ஷார்ட் டேர்மா இருக்கும். சில பேருக்கு 10 வருஷமே வந்து ஷார்ட் டேர்மா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஆவரேஜா ஒரு 5 இயர்ஸ் வச்சுப்போம். 5 இயர்ஸ்ன்றத ஒரு லாங் டேர்ம் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க 25 இயர்ஸ்ல வந்துட்டு இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றான், அதை பணம் போடுறான் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை 30வது வயசுல தான் அவன் எடுப்பான். ஸோ அதுதான் லாங் டேர்ம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றது தான் சரியான வாய்ப்பு. ஏன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் பிசினஸ ஒரு வர்த்தகம் நடக்கிற ஒரு இடம் தான் ஷேர் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நிறைய எக்கச்சக்க பிசினஸ் வந்து உள்ள வரும், வெளில போகும். சரிங்களா? விற்பாங்க, வாங்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சில சமயம் பிசினஸ் வந்து மேல இருக்கும், சில சமயம் வந்து பிசினஸ் வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே ஒரு ஷேர் மேல போகுது அப்படின்னா தொப்புன்னு கீழே உள்ள போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்துட்டு அண்டர் வேல்யூட் அண்ட் ஓவர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதை நெக்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கிறப்போ இந்த ஸ்டாக்கு ரெக்கவரி டைம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பரான ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குப்பா, அது தொப்புன்னு கீழே விழுது அப்படின்னா அது என்ன மிஸ்டேக் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து குவாலிட்டியான ஆர்கனைசேஷன், குவாலிட்டியான ஸ்டாக். சரிங்களா? அது பண்ணதுக்கு அப்புறம் இதை விட இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதான் நம்ம வந்து ஆல் டைம் ஹை பிரேக்கிங், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான டைம் கொடுக்குறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஸ்டாக் குறிச்சு ஒரு நாலேஜ் இல்லைனா கூட பட் நம்ம கொடுக்குற டைம்னால செல்ஃப் ஃபீலிங் இல்ல அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரெக்டிஃபை பண்ணி நமக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்னா நான் வந்துட்டு ப்ரோ என்கிட்ட ஒரு சேவிங்ஸ் இருக்கு, நான் அதை வந்து ஷேர் மார்க்கெட்ல போய் டபுள் மடங்கு ஆக்க போறேன், எது இந்த 1 வருஷத்துல இந்த 2 வருஷத்துல ஆக்க போறேன். ஸோ அதனால உள்ள வரீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு முடிவு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவது எடுக்க மாட்டேன், இல்ல மினிமம் 2 to 5 இயர்ஸ் நான் வந்து எடுக்க மாட்டேன். ஸ்டாக் மட்டும் வந்து உள்ள வாங்க. ஏன்னா
மணி மேக்கிங் இஸ் நாட் வெரி ஈஸி சரிங்களா. நான் இந்த ஃபேன்சி யூடியூபர் மாதிரி கோட் சூட்லாம் போட்டுலாம் பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதுல ஒரு டிஷர்ட் போட்டு ஏதாவது பேசுறது சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்போ நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ நீங்க ஷார்ட் டர்மா நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்டர் கிடையாது, நீங்க வந்து ஒரு ட்ரேடர். ஸோ ட்ரேடர் மட்டும் சொல்றேன், தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% வந்து இருக்கு சரிங்களா. அதே மாதிரி நான் ட்ரேடர்ஸ் வந்து 100% ராங் சொல்ல இந்த வீடியோ நிறைய பேர் மென்ஷன் பண்றேன். ட்ரேடிங்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஷார்ட் டேர்ம் இருக்கு, அதே மாதிரி இன்ட்ராடே இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கிராப்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு சரிங்களா. இதுல வந்து போக வேண்டாம். நீங்க நல்லா உழைச்சிட்டே இருங்க. சில விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க வெல்த் வந்து ஜெனரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ்ல போய் வந்து மாட்டிக்காதீங்க சரிங்களா. நீங்க ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. நீங்க இது வந்து ரொம்ப காமனா ஒரு மிஸ்டேக் நடக்கும். என்ன அப்படின்னா நீங்க ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப பிகினர், அதாவது என்ன மாதிரி ரொம்ப பிகினர் அப்படின்னா இப்போ எந்த ஸ்டாக் வந்து பீக்ல இருக்கு அப்படின்னு தான் வந்து பாப்பீங்க. ஆனா ஒரு இன்வெஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கணும் அப்படின்னா அடுத்த 5ல இருந்து 10 வருஷத்துக்கு எந்த ஸ்டாக் வந்து பூம்ல இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ கோல் இந்தியா அப்படின்னு சொல்ல போற ஒரு ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஏதோ ஒரு பெட்ரோலியம் ஸ்டாக் ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஸ்டாக் என்ன ஆகும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் பெட்ரோல் யூஸ் பண்றோம், அதே மாதிரி நம்ம எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுறதுக்கு வந்து கோல் யூஸ் பண்றோம். ஆனா பட் கவர்மெண்ட் என்ன வந்து நியூஸ் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம 2050 2070 வரத்துக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து சோலார் இருக்கும், அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது இயற்கைக்கு மாசுபட்ட எனர்ஜிக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால இப்போ என்ன கவர்மெண்ட் முடிவு பண்ணும், இப்போ என்னதான் 2050 நடக்க போற நிகழ்வா இருந்தாலும் அதுக்கு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகும், படிப்படியா இந்த ஷேரோட பிரைஸ் வந்து கம்மி தான் ஆகும். அது ஒரு லாங் டர்ம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 5ல இருந்து 10 வருஷம் ஹோல்டு பண்ண போறோம்ல. ஸோ இப்போ வந்து கம்மி தான் ஆகும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டாக் அடுத்த 5 வருஷத்துல வந்துட்டு பூம் ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரினியூவபிள் எனர்ஜில வந்து எதெல்லாம் வந்து பூம் ஆயிருக்கும், இப்போ எதெல்லாம் வந்து சோலார் எனர்ஜி வச்சிருக்காங்களோ, விண்ட் மில்ஸ் வச்சிருக்காங்களோ, இந்த மாதிரி இயற்கைக்கு பொல்யூட் பண்ணாத, அதாவது மாசுபடுத்தாத என்ன எனர்ஜி உருவாக்குறாங்களோ அந்த கம்பெனி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அடுத்த 5ல இருந்து 10 வருஷத்துல நல்ல ப்ராஃபிட்டே வந்து பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் ரொம்ப சீப்பாவே கிடைக்கும். ஏன்னா இப்போ யாருமே அது கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக்ல எல்லாருமே வந்து ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு பயங்கரமான மைண்ட் கேம் சரிங்களா. இங்க நீங்க டைமை பிடிக்கணும், உங்க மைண்ட் செட்டை பிடிச்சிங்க அப்படின்னா தான் பணம் சம்பாதிக்கணுமே தவிர பணம் கொடுத்தாலும் பணம் சம்பாதிக்க முடியாது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயமான ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, இதை அண்டர் வேல்யூ ஸ்டாக்னு சொல்லுவோம். அதாவது தன் தகுதியை விட கம்மியா ஓடிட்டு இருக்க ஸ்டாக்ஸ். இதுக்கு நீங்க 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு வந்து பி ரேஷியோ, இன்னொன்று வந்து P/B ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல நான் வந்து சொல்லியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட தரேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து எதை வந்து ரொம்ப சீப்பா இருக்கு ஆனா வேல்யூ பயங்கரமா இருக்கும் அதை நீங்க பார்த்து வந்து வாங்கணும். அதே மாதிரி சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா சில சமயம் 1000 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் வந்து போயிட்டு இருக்கும், ஆனா அண்டர் வேல்யூடா போயிட்டு இருக்கும். சில சமயம் வந்துட்டு 50 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கும், ஆனா ரொம்ப ஓவர் வேல்யூடா இருக்கும். அதுதான் இங்க சொல்ல போறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இப்போ என்னதான் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக்கா இருந்தாலும் தகுதியை விட மேலே ஏறிச்சு. ஏன்னா நியூஸ் வந்து பயங்கரமான ஒரு பிளே வந்து பண்ணிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாடா பவர் வச்சுக்கோங்க. இப்போ டாடா பவர் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக் தான் சரிங்களா. ஆனா இப்போ நியூஸ் வந்து பயங்கர ஹைப் ஏத்துறாங்க, இவங்க தான் ஃபியூச்சர் அப்படின்னா எல்லாரோட கவனமும் வந்து இங்க வரும் சரிங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாங்க கிராஃப் வந்து மேலே போகும், விற்க வந்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி கவனம் வரப்போ ட்ரேடர்ஸ் உள்ள வருவாங்க, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ள வருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குறைவான பாயிண்ட் வாங்கிடுவாங்க. வாங்கினப்போ வாங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆன உடனே இங்க ஒரு பாயிண்ட் வரும், இதுக்கு மேலே இது வந்து ஓவர் வேல்யூ சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ வித்த உடனே டொப்புன்னு வந்து கீழே விழுந்துரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு FII வாங்குறாங்க, DII விற்கிறாங்க, அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்குறாங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஓவர் வேல்யூ ஸ்டாக்ல நடக்கும். என்னதான் ஃபியூச்சர் ஸ்டாக்கா இருந்தாலும் தகுதியை விட மேலே போறப்போ அந்த ஸ்டாக்கை நீங்க தவிர்த்துட்டு அது எப்போ கீழே வருதோ அப்போ அண்டர் வேல்யூடா இருக்கப்போ நீங்க வாங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு கிராஷுக்கும் கரெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் ஒரு ஸ்டாக்கை நீங்க வாங்கணும். இல்லை நீங்க வந்து ரொம்ப நஷ்டத்துல வாங்கி நஷ்டத்துல வந்து விற்பீங்க. இதை பத்தி வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்க ஐடியாஸ் என்னென்னமோ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஏன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து காலியா இருக்கு, நீங்க எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி போறீங்க, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. எனக்கு அதை விட இந்த மாதிரி டாபிக் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் போடுறப்போ எனக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ 5வது பாயிண்ட் ரொம்பவே சில்லியா இருந்தாலும் முக்கியமானது என்னன்னா, நான் இது வந்து டோன்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். அடுத்தவன் இன்வெஸ்ட் பண்றான், அதாவது அதர்ஸ் இன்வெஸ்டிங், அதாவது அடுத்தவன் வந்து ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்றான்ற அர்த்தம் நீங்களும் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற எந்த அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா ஒருத்தரை நம்பி நீங்க ஸ்டாக்ல பணம் போடுறதுன்றது நீங்களே வந்து ஒரு குருடனா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு குருடன் வழிகாட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கணக்கு தான். ஸோ அவங்க கூட சேர்ந்து நீங்க வந்து விழுந்துருவீங்க. தயவு செஞ்சு எக்காரணத்து கொண்டு என் ஃப்ரெண்டு அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றான் ப்ரோ, நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு பதிலாக ப்ராப்பர் ரிசர்ச் தான் நீங்க பண்ணணும். ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டாக் மனசு தோணுதோ அதை நீங்க பண்ணணும். ஈவன் தோ நீங்க தோத்தாலும் உங்களோட ரிசர்ச்ல நீங்க தோத்தீங்க அப்படின்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமே தவிர இவன் மேல நீங்க பழி போட மாட்டீங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகும். ஸோ தேவையே இல்லாத மேட்டர் சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு உங்க காசு நீங்க கஷ்டப்பட சம்பாரிச்சது. ஓகே. அதே மாதிரி யூடியூப்ல எல்லாருமே வந்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது, செபி அட்வைஸ்டு இன்வெஸ்டர்ஸோ இல்லை வந்துட்டு ரிசர்ச் டெக்னீஷியன்ஸோ எல்லாம் கிடையாது. ஏன் இவன் நானே
எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால நான் சொல்லக்கூட முழுசா கேட்க தேவையில்ல. நீங்க ப்ராப்பரா வந்து ரிசர்ச் பண்ணி, உங்களுக்கு என்ன ஷேர் மார்க்கெட்ல என்ன ஆப் புடிச்சிருக்கோ அத வாங்கி அத ரிசர்ச் பண்ணிட்டு மார்க்கெட்ல நல்லா கவனிச்சு, அதுக்கப்புறம் நீங்க வாங்கி ஒரு இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில நல்லா வரப்போறது உறுதி. சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு யார் பேச்சையும் கேட்டு காசு போடாதீங்க. உங்க ரிசர்ச் பண்ணி போடுங்க. அப்படி இல்லையா தவிர்த்துருங்க. அதே மாரி நோ சொல்ல வந்து பழகுங்க. அடுத்தவன் இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்னதுக்கப்புறம் நீங்களும் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? முக்கியமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இத வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல நான் ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோட ஸ்பான்சர் யார் பார்த்தீங்க அப்படின்னா, ஈடன் ஆயில்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் தான். அது வந்து எங்க ஃபேமிலியா நாங்க ஆரம்பிச்ச ஒரு பிராண்ட் தான். இதுல வந்து இயற்கையான ஹெர்பல் ஆயில், அப்புறம் வந்து நலங்கு மாவு, அதுக்கப்புறம் சோப்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டாக்ஸிக் ஃப்ரீயா, நேச்சுரலா முடிஞ்ச அளவுக்கு குடுத்துட்டு இருக்கோம். ஸோ என்ன சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க்கும் தரேன். இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன். தொட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டொனேட் பண்ண ஆசைப்பட்டேன் அப்படின்னா, லைக் பக்கத்துல தேங்க்ஸ்ன்னு இருக்கும். அத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ரூ. 40 ரூ. 100க்குள்ள நீங்க எவ்வளவு வேணா டொனேட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்துட்டு உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு கிஃப்ட் பண்ண ஆசைப்பட்டா நீங்க பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தேன் அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட மீட் நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.